Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா மூவி. கரீனா கபூர் தான் எடுத்து நடிச்சிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. போத் த்ரூ வாட்ச் ஆன ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமா. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரா அவங்க இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான ஸ்கிரிப்டை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் டிடெக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தான் பையனை இழந்த துக்கத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒரு பையனோட மிஸ்ஸிங் கேஸை எடுத்து ஹேண்டில் பண்றாங்க. நம்மள மாதிரி அந்த பெத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அந்த கேஸை கிராக் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் உண்மையான குற்றவாளி யாரு, ஹீரோயின் ஒரு கிரிமினலை பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியுற உண்மை என்ன, அந்த பையனுக்கு என்ன, நம்ம கதையோட ஹீரோயின் பர்சனலா சஃபர் ஆகக்கூடிய டிராமா என்ன, இந்த கேஸ் எப்படி கிராக் டவுன் பண்ணாங்க, அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போத் த்ரூ வாட்ச்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா, இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷன் டிராமாவை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரு பாலிவுட் மூவி தான் இது. கரீனா கபூரோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா தரமா இருந்துச்சு. ஒன் மேன் ஷோவா இந்த மூவியை ஷோல்டர்ல தட்டி தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான மர்டர் மிஸ்ட்ரி டிராமா தான். பல கொரியன் படத்துல பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருந்தாலும் ஃபாரின் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு யூகேல வச்சு சம்பவம் பண்ணி பாலிவுட் மூவியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு செம்மையா ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமாவா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல சீட்டேஜ் த்ரில்லர் மூவி பார்த்த ஃபீல் இந்த மூவி உங்களுக்கு பிரசென்ட் பண்ணும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி சீன்ஸோட மொமெண்ட்டும் இன்டென்ஸான கூஸ் பம்ப்ஸ் எலிமெண்ட்ஸை ப்ராப்பரா கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க. அண்ட் வழக்கமான கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி தான் போலீஸ் விசஸ் கிரிமினல்ங்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயத்த பார்த்திருந்தாலும் க்ளூ கொடுத்து டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கில்ட்னால ஒரு கேஸ் எப்படி கிராக் டவுன் பண்றாங்கிறது நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் யூஎஸ்ல கூட என்னென்ன அட்டூழியம் பண்றாங்கிறதெல்லாம் அழகா அட்ரஸ் பண்ணி அவங்களோட அட்ராசிட்டிஸ்க்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான நல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை இன்வெஸ்டிகேஷன் கூட ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் படம் டேக் ஆஃப் ஆச்சுங்கிறது அப்பட்டமா மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நல்ல ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவி ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. த பக்கிங்ஹாம் மர்டர்ஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on, love you all.